ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை அமைத்தார்கள். அந்த தொழிற்சங்கத்தை ஏற்க முடியாது என்று அந்த நிர்வாகம் ஒரு பிடிவாதமான முறையில் சங்கத்தை அழிப்பதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டது. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்று சங்கம் பதிவு எல்லாம் நடந்த பிறகு இப்போ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் 27 பேரை 2025 பிப்ரவரி மாதம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் என்று எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இந்த பின்னணியில் தான் விசாரணை என்ற பேரில் கடந்த 12 மாத காலமாக விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. அவர்கள் வேலையில் எடுக்கப்பட வேண்டும் என்று தொழிலாளர்துறை அமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கத்திடம் தொடர்ந்து பலமுறை நேரடியாகவும் சட்டமன்றத்திலும் எழுப்பப்பட்டது. சட்டசபையில் அவர் பகிரங்கமாக சொன்னார். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே நாங்கள் சாம்சங் தொழிற்சாலையில் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிற்சங்க தலைவர் 27 பேருக்கும் மிக விரைவில் வேலை வழங்கப்படும், அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றலை. இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கூட அரசு ஒரு போதிய முக்கியத்துவம் தரவில்லை, நிர்வாகம் பங்கேற்கவில்லை. தொழிலாளர்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நடைபயணமாக நாங்கள் வருகிறோம் என்று அறிவித்த பிறகு கூட நடைபயணத்தை நீங்கள் ரத்து பண்ணுங்கள், நாங்கள் உடனடியாக எல்லாருக்குமான வேலைவாய்ப்புக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணுற சொன்னாங்க. இப்போ அதுவும் நடக்கலை. இப்போ நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். தொழிற்சாலைக்குள்ளே தொழிற்சங்கத்தை நிர்வாகம் புதிதாக ஒரு போட்டி அமைப்பை உருவாக்கி தொழிலாளர்கள் மீது திணிப்பது, அந்த அமைப்பில் சேரவில்லை என்று சொன்னால் பெண் தொழிலாளர்கள் இடமாற்றம் செய்வது, ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு 3 நெட்டு அடிக்கணும்னு சொன்னோம்னா 7000 நெட்டு கட் பண்ணக்கூடிய ஒரு கடுமையான வேலைப்பளு பெண் தொழிலாளர்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது. இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த பின்னணியில் எந்த அமைதி பேச்சுவார்த்தையிலும் சாம்சங் நிர்வாகம் ஈடுபடாத காரணத்தினால் அல்லது பேச்சுவார்த்தை வர மறுக்கிற காரணத்தினால் வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பது அரசினுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். எனவே தான் 27 சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நாங்கள் உடனடியாக வேலையில் இணைவதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தி அந்த உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். பெரும்பான்மை தொழிற்சங்கம் பதிவு பெற்ற ஒரே சங்கம் என்கிற முறையில் அந்த சங்கத்தை அங்கீகரிப்பதும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடு தொழிற்சாலையினுடைய அனைத்து பிரச்சனை குறித்தும் பேசுவது என்பதுதான் நிரந்தரமான தொழில் அமைதிக்கு தீர்வே தவிர தற்போது சாம்சங் நிர்வாகம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, அதன் மீது அக்கறை கொள்ளாத தமிழ்நாடு அரசாங்கத்தின் அணுகுமுறை தமிழகத்தில் தொழில் அமைதியை ஏற்படுத்த உதவாது என்கிற முறையில் இந்த போராட்டம் சுமூக தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு 10 தினங்களில், இப்போ நாளைய தினம் பேச்சுவார்த்தை இருக்குது, நிர்வாகம் பங்கெடுத்து இது சுமூகமாக தீர்க்க தமிழ்நாடு அரசாங்கம் உதவி செய்தால் எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னு சொன்னால் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் முதல் கட்டமாக சாம்சங் ஷோரூம் முன்பு நாங்கள் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதிலும் தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் மாநில அளவான இயக்கங்களும் தொழிற்சாலைக்கு உள்ளேயும் வேறு வழியில்லை என்று சொன்னால் வேலைநிறுத்த போராட்டத்தை நோக்கியும் நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்துக்குமார், தலைவர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம், சிஐடி. சார், 1 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிங்க, வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கும்? அதாவது வாழ்வாதாரம்னா நீங்கள் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிற போது பிழைப்பூதிய சட்டத்தின் அடிப்படையில் இப்போது முழு சம்பளத்தை அவங்க தராங்க. ஆனால் சமூகத்தில் ஏன் வேலைக்கு போகலங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தொழிற்சங்கம் வச்சா உங்களுடைய வேலை பறிக்கப்படும் என்கிற மெசேஜை நிர்வாகம் இதன் மூலம் எல்லா தொழிலாளிகளுக்கும் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறாங்க. இது மற்ற நிறுவனங்களையும் அச்சுறுத்துது. அதில் சம்பளம் மட்டுமே பிரச்சனை கிடையாது. இது நான் என்னுடைய சட்டப்படியான உரிமையை அனுபவிப்பதற்கான உரிமை மறுக்கப்படுமானால் அதை எதிர்த்து நான் போராடக்கூடாது என்று சாம்சங் விரும்புகிறது. அதனால தான் சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறோம். சம்பளத்தை பொறுத்தவரையிலும் இதில் சட்டப்படியான சம்பளத்தை நாங்கள் வாங்கினுக்கிறோம்.